விரக்தியில விஎஸ்ஓபி இயக்குனர் ராஜேஷ். சினிமாவே வியாபாரம் தான், அங்க சென்டிமெண்ட்டுக்கு எல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லப்படுறது இருக்கு. இந்த செய்தியை கேட்டா அது உண்மைதான்னு தோணுது. சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு தொடர்ந்து 3 ஹிட் படங்களை கொடுத்தாரு ராஜேஷ். அதுக்கப்புறம் அவர் இயக்குன அழகுராஜா படம் சூப்பர் ஃபிளாப். அழகுராஜா படம் தயாரிப்புல இருந்த போது அடுத்த படத்தை தங்களுக்கே இயக்கணும்னு ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா, நடிகர் ஜீவா, உதயநிதி ஆகியோர் ராஜேஷ்க்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாங்க. அழகுராஜா படம் ஃபிளாப் ஆனதுனால ஏற்கனவே வரிசையில இருந்த பட ஒப்பந்தங்கள் கை நழுவி போச்சு. அதனால அடுத்த பட வாய்ப்பு இல்லாம இருந்தாரு ராஜேஷ். தனக்கு பிரேக் கொடுத்த ராஜேஷுக்கு இப்படி ஒரு நிலையான வருத்தப்பட்ட ஆர்யாவும் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்தை தானே தயாரிச்சு ஹீரோவாவும் நடிச்சாரு. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படம் ஹிட் ஆகுன்ற நம்பிக்கையில அந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் போதே AM ரத்னம், எஸ்கேப் ஆர்டிஸ்ட் பி மதன் ஆகிய 2 பேரும் ராஜேஷுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. 5 தயாரிப்பாளர்களோட அட்வான்ஸ் ராஜேஷ் கிட்ட இருக்கு. என்ன பிரயோஜனம்? அழகுராஜா படத்தை மாதிரியே வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படமும் ஃபிளாப் ஆனதுனால ராஜேஷை வச்சு அடுத்த படத்தை ஆரம்பிக்க 5 பேருமே தயங்குறாங்களாம். இதனால விரக்தியில இருக்காரா ராஜேஷ்.